திராவிடர் என்கிற பெயரில் வந்து மக்களை ஒருங்கிணைக்கணும். அதாவது இந்த பார்ப்பனர்களுக்கு எதிராக இந்தியா முழுதும் பார்ப்பனர்கள் இருக்காங்க. அப்போ இந்தியா முழுதும் இருக்கிற பார்ப்பனர்களை வந்து நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொழியை கடந்து மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும், பார்ப்பனர்களுக்கு எதிரான மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த திராவிடர் என்கிற சொல் என்பது ரொம்ப முதன்மைப்படுத்தப்பட்டது. அதனால் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாச்சுது அப்படின்னா, அது ஒரு தமிழ்நாட்டோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பெரியார் வந்து என்ன நினச்சார் அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கிற பார்ப்பனர்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களை ஒருங்கிணைக்கணும். ஒரு இந்திய எதிர்ப்பு, பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு இந்திய எதிர்ப்பு, இந்திய மக்களிடையே ஒரு எதிர்ப்பை உருவாக்கணும். அதை ஒரு ஒற்றுமையாக எதிர்க்க வேண்டும். பார்ப்பனர்களை இந்தியா முழுவதும் எதிர்க்க வேண்டும். அப்படின்னா அவர்களை நம்ம திராவிடர் பார்ப்பனர் என 2 பிரிவாக பிரித்து, திராவிடர் என்கிற பெயரில் இந்தியா முழுவதும் இருக்கிற மொழியை கடந்து அனைத்து மக்களையும், பார்ப்பனர் அல்லாத அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கணுங்கிற பேரில் பெரியார் என்ன பண்ணார்னா, திராவிடர் என்கிற சொல்லை முதன்மை முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி திராவிடர் கழகம்னு ஆரம்பித்தார். அது வந்து வெறும் தமிழ்நாட்டோட முடிஞ்சு போச்சு. திராவிடர் என்கிற சிந்தனை வந்து பிற மாநிலத்து மக்களுக்கு இருக்குதா அப்படின்னு தெரில. திராவிடர்னால் என்னன்னு கேட்டாலும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து திராவிடர் என்கிற சொல்லுக்கு இருக்கிற முக்கியத்துவமே அவ்வளோதான். அப்போது திராவிடர் என்கிற சிந்தனையை வந்து ஒரு மாயை தான். நம்ம தான் அப்படி. ஆனால் மற்றவங்க நம்மளை வந்து திராவிடருங்கிறத தமிழர்கள் கூட அப்படி ஒரு உணர்வு வர மாட்டேங்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம்னு நம்ம பேர் வைக்கிறாங்க, திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு மாயையில் வந்து ஒரு மாய சிந்தனை தான் அது. திராவிடர் என்கிற சிந்தனை என்பது ஒரு மாய சிந்தனை தான். மற்ற மாநிலம் அப்போ தமிழர்களுக்கே வந்து தன்னை வந்து தமிழர்னு தான் உணர்வாங்களே தவிர என்றைக்குமே நாமெல்லாம் திராவிடர்கள் அப்படின்லாம் உணர மாட்டாங்க. அப்படி தான் வந்து இது எப்படின்னா, யாரோ சொல்கிற ஒரு விஷயத்த அப்படி வழியாக கண்மூடித்தனமாக கடைபிடிச்சிட்டே வர்றது தான். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடங்குகள், மூட நம்பிக்கை தான். பாருங்கள், எதுக்காக பிராமணர்களை எதிர்த்தாங்க, பார்ப்பனர்களை எதிர்த்தாங்க அப்படின்னா, மூட நம்பிக்கைகளை வச்சு அவங்க மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறார்கள், அவரிடம் வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. ஆனால் அந்த பேரே பார்த்திங்கன்னா அது ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது. அந்த பெயரே வந்து ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது. அல்லது இந்திய முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுருந்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லது தமிழக முன்னேற்ற கழகம், அல்லது தமிழர் கழகம், திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக தமிழர் கழகம் வச்சுருக்கலாம். அப்போ கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்தியான்னா இருக்கிற இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு. அந்த வகையில் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. திராவிடர்னால் வந்து என்னது, ஆதி காலத்தில் இருந்தது திராவிடர் இனம், ஆரியர்கள் வருவதற்கு முன்பு. அப்புறம் தான் ஆரியர்கள் வந்த பிறகு இந்திய மக்களிடையே ஒரு கலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பழைய காலத்து பழங்காதைகள்லாம் சொல்லி ஒரு பழி உணர்ச்சியை மக்கள் மனதில் விதைத்து அதன் மூலம் வந்து மக்களை வந்து எழுச்சி பெற செய்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அல்லது இப்படி கூட இருக்கலாம், ஏன் திராவிடர் அப்படின்னு அவங்களுக்கு ஏன் தமிழர் முன்னேற்ற கழகம்னு வைக்க தோணலை, தமிழர் கழகம்னு ஏன் வைக்க தோணலை, அகில இந்திய அண்ணா திராவிடருங்கிற இதை சொல்லை வந்து ஏன் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது திராவிடர் கழகம் முதல்ல யார் ஆரம்பித்தது? பெரியார் தான் ஆரம்பித்தார். அதுலேருந்து பிரிஞ்சதுனால தான் அது வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம்னு அண்ணா ஆரம்பித்தார். திராவிடர் கழகம் என்று ஆரம்பித்த பெரியார் யார் அப்படின்னா, பூர்வீகமாக அவர் வந்து ஒரு தமிழர் கிடையாது. அவர் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். அப்போ அவருக்குள்ளே ஒரு அந்நியர் என்கிற மனப்பான்மை அவருக்குள்ளே இருக்கும். முழுமையாக தன்னை ஒரு தமிழராக உணர்வதற்கு அவருக்கு ஒரு தலைமுறை தேவைப்பட்டிருக்கும். அது பத்தலை. அதாவது தன்னை அவர் தமிழராக உணரவில்லை என்பது தான் உண்மை. அதனால் வந்து மக்களுக்கு அவர் நன்மை செய்தார். தன்னை தமிழராக உணராமலே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை அவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அடிப்படையில் என்னென்னா, அவர் பூர்வீகம் வந்து அவர் வந்து கர்நாடகாரன்னு நினைக்கிறார் பெரியார் வந்து. அதனால் வந்து அவருக்கு வந்து அந்த தன்னை தமிழராக அவர் உணரவில்லை.
அதனால் அவர் திராவிடர் என்கிற அந்த வார்த்தையை முன்வைக்கிறாரு. ஏன்னா பூர்வீகமாக வந்து அவங்க அப்பா தாத்தா என்னவா இருக்காங்களோ அது அப்படி தான் கடத்தப்படும். சின்ன வயசுலேயே அந்த சிந்தனை கடத்தப்படும். வீட்டில் ஒரு மொழி பேசுவாங்க, சிலர் தெலுங்கில் பேசுவாங்க, வெளியில் வந்து தமிழில் பேசுவாங்க. வீட்டில் வந்து கன்னடம் பேசுவாங்க, வெளியில் வந்து தமிழில் பேசுவாங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு மொழி வைக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது வீட்டுக்குள்ளே தமிழ் பேசாமல் வேற ஒரு மொழியில் பேசுகிறாங்கனாலே அவங்க தன்னை தமிழர் என்று உணரவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த சிந்தனையில் தான் அவர் வந்து திராவிடர் கழகம் என்கிற சொல்லை பயன்படுத்துறதுக்கு அந்த சிந்தனை தான் காரணம். அவருக்கு தமிழராகவும் இருக்கிறாரு, அந்த தன்னை வந்து ஒரு கர்நாடகாரர் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். கன்னட பற்றும் அவருக்கு இருக்குது, தமிழ் பற்றும் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு மேலேயும் அக்கறை இருக்குது அவருக்கு, கன்னட மக்கள் மேலேயும் அக்கறை இருக்குது. அது மாதிரி மற்ற மாநில அது மாதிரி அவருக்கு வந்து ஒரு நிலை பற்று இல்லை, தமிழ் பற்று என்கிற ஒன்று மட்டும் இல்லை. அதனால் எல்லோரும் அதுபோல் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சார் என்னவோ தெரில. அப்போ அதுதான் இயற்கையானது நினச்சிருக்கலாம் பெரியார். அதுதான் இயற்கையானது, இப்படி எல்லாராலையும் இருக்க முடியும், ஒரு மாநில பற்று என்பது தவறானது. 2-3 இப்போ அவருக்கு எப்படி கர்நாடகா பற்று அப்புறம் தமிழ் பற்று அது மாதிரி இருக்குதோ, அது மாதிரி எந்த பற்றும் எல்லாருக்கும் இருக்க முடியும். அவருக்கு வந்து எல்லாருக்குமே எல்லா மாநிலத்து பற்றும் இருக்க முடியும். எல்லா மக்களையும் ஒரே மொழியை கடந்து எல்லா மக்களையும் வந்து எல்லா மண்ணையும் நம்மளால் நேசிக்க முடியும். மாநில பற்று என்பது தாய்நாட்டு பற்று இதெல்லாம் வந்து சும்மா. ஒரு மொழியை கடந்து எல்லா மக்களுக்காகவும் நம்ம வந்து எல்லா மக்களையும் தன் மக்கள் என்கின்ற உணர முடியும்னு அவர் நினச்சி அவர் திராவிடர் கழகம்னு பேர் வச்சுருந்துருக்கலாம். அதனால் அது வந்து அவருக்கு வேணால் அது பொருந்தும். ஏன்னா அவர் வந்து பூர்வீகம் வந்து அவர் அதுவாக இருக்கிறதுனால, வேற்று மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பதால் அவர் தமிழ் பேச தெரிஞ்சாலும் முழுமையாக அவர் இன்னும் தமிழ் பற்றை அவர் உள்வாங்கவில்லை. அதற்கு இன்னும் ஒரு சில தலைமுறைகள் தேவைப்படும் தன்னை முழுமையாக தமிழர் என்று உணர்வதற்கு. அவருடைய பசங்க அல்லது அவருடைய பேரன் தான் வந்து தமிழ்நாட்டிலே வசிப்பதாக இருந்தால், அவர்கள் வீட்டில் வேறு எந்த மொழியும் பேசாமல் இருந்திருந்தால் முழுமையாக தன்னை தமிழராக உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்கள்தான் தன்னை தமிழராக இன்னும் ஒப்புக்கொள்ள மறுப்பவர்கள், ஒப்புக்கொள்வதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறவர்கள், அவர்கள் தான் இந்த திராவிடர் என்கிற சிந்தனையை முன்மொழிகிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்துட்டாலே வாழ்ந்துட்டாலே தமிழ் பேசிட்டாலே தன்னை தமிழர் என்று ஒருத்தரால் உணர முடியாது. பாருங்கள், ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வந்தவங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்களால தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ பார்ப்பனர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இன்னை வரைக்கும் அவங்களால வந்து தன்னை தமிழர் என்று ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டாலே மட்டும் போதாது, தன்னை தமிழர் என்று உணர்வதற்கு அதற்கு ஒரு பெரிய முயற்சி தேவை. அந்த மாதிரி தான் வந்து பிராமணர்கள் மட்டும் கிடையாது, இங்கே நிறைய இப்போ ஆந்திராவிலேருந்து இங்கே வராங்க. வீட்டில் ஒரு மொழி, வீட்டில் வந்து தெலுங்கில் பேசுகிறது, வெளியில் வந்து தமிழில் பேசுகிறது. அந்த மாதிரி கர்நாடகாவிலேருந்து வர்றாங்க, வீட்டில் கர்நாடகத்தில் பேசுகிறது, வெளியில் தமிழில் பேசுகிறது. அவங்க எல்லாருமே வந்து தமிழர் என்று தங்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள், அதை விரும்ப மாட்டார்கள். அதை வந்து அதனால் அவங்க விரும்பாதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எப்போவுமே வந்து தமிழர்களுக்கு எதிரான சிந்தனை கூட இருக்கும், ஒரு சூழ்ச்சியை கூட கையாளுவார்கள், ஒரு சூழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு. அதனால் கூட தான் இப்போ தமிழ்நாட்டில் அதனால் என்ன பிரச்சனை இங்கே வந்து போச்சு அப்படின்னா, இப்போ தாய்மொழியிலெல்லாம் கல்வி இல்லை பாருங்கள். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பிறமொழிக்காரங்க இருக்காங்களே, பிற மொழியை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் தமிழ்நாட்டை ஆளும் பொழுது அவர்களுக்கு இந்த தாய்மொழி கல்விக்கு ஆதரவாகவே இருக்க மாட்டாங்க. தாய்மொழியில் கல்வி கற்பதற்கு ஆதரவாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் இந்த ஆங்கிலத்தை வளர்ப்பவர்கள், தமிழ் மொழியின் அஸ்திவாரத்தை தகர்க்க நினைப்பவர்கள், தமிழ் மொழி பற்றை நீர்த்து போக செய்ய முயற்சி செய்வர்களாக இவர்கள் தான் இருப்பார்கள். அது வந்து இயற்கையாகவே. அதனால தான் வந்து பூர்வீகம் என்ன, உன்னுடைய வேறு எங்கே இருக்கிறது என்பதை குறித்து ஏன் மக்கள் வந்து கேள்வி எழுப்புகிறார்கள்னா, அவங்க சந்தேகத்திற்குரியவர்கள். பிற மாநிலத்தை பிற மொழியை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் ஒரு அந்நியர்கள் தான். அவங்க என்றைக்குமே அந்நியர்கள் தான். அவங்க வந்து சந்தேகத்திற்குரியவர்கள். அதனால தான் அவங்களுக்கு வந்து அவங்கள ஆட்சி செய்ய அனுமதிக்கக்கூடாது. இப்போ வந்து நீ வியாபாரம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, வந்து குடியமர்த்துவதிலும் குடியுரிமையை வழங்குவதிலும் கூட நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கணும். அதாவது
ஒருத்தர் வந்து நீ தமிழர் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, உனக்கு வந்து வேறு எந்த மொழியும் தெரிஞ்சிருக்கக்கூடாது, ஆங்கிலம் கூட தெரிஞ்சிருக்கக்கூடாது, அது உண்மையில் பூர்வீக மொழி தெலுங்கு அப்படி எதையுமே நீ தெரிஞ்சிருக்கக்கூடாது. அப்போ தான் நீ தமிழர். அப்போ தான் உனது சிந்தனை என்பது தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கும். அப்படிப்பட்ட உனக்கு தான் ஆட்சி செய்வதற்கு உனக்கு அந்த உரிமையை உனக்கு கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா தான் நீ இந்த மக்களுக்கு நல்லது செய்வ. இல்லைன்னா உனது ஆட்சியில் சூழ்ச்சி தான் நிறைந்திருக்கும். இந்த மக்களுக்கு நீ நல்லது செய்ய மாட்ட. உனது ஆட்சியில் சூழ்ச்சி தான் நிறைஞ்சிருக்கும். நல்லது செய்கிறங்கிற பேரில் கெட்டது தான் செய்வ. இவர்களெல்லாம் சந்தேகத்திற்குரியவர்கள். அப்படி தான் நம்ம பார்க்கணும். வீட்டில் ஒரு மொழி, வெளியில் ஒரு மொழி. நீ தமிழர் என்று சொன்னால் தமிழர்களுடைய மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா வீட்டிலையா இன்னொரு மொழியை பேசுகிற? ஏன் இன்னும் இந்த பூர்வீக மொழி தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, வந்த பிறகும் ஏன் அந்த மொழியை உன்னால் விட்டு கொடுக்க முடியல? இது அப்பா கிட்டேருந்து பையன்கிட்ட பிள்ளைகளுக்கு பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படுவது. அப்படி சின்ன வயசுலேயே கடத்திடுவாங்க. ஒரு 10 வயசுக்குள்ளே கடத்திடுவாங்க. அந்த சிந்தனையை பதிய வச்சுருவாங்க மூளையில். அந்த விதையை போட்டுருவாங்க. அந்த விதை தான் வளர்ந்து அவர்களுக்குள் அந்த தமிழ்நாட்டிலே எவ்வளோ வாழ்ந்தாலும் சரி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த சிந்தனையை கடத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பூர்வீக மொழியை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க அந்நியராகவே இங்கே வாழ்ந்துட்டுருப்பாங்க. எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அந்நியராகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த பார்ப்பனர்கள். எவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, 1000 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னமும் அவங்க வந்து தன்னை வந்து தமிழ்நாட்டுக்காரங்களாக உணர்வதில்லை. கர்நாடகத்தில் வாழ்கிற பார்ப்பனர்களுக்கு தன்னை கன்னடராக உணர்வதில்லை. அதுமாதிரி எங்கேயுமே வந்து அவங்க அந்த மண்ணிற்கு விசுவாசமாக இருப்பதே கிடையாது. அதற்கு எதிரான சிந்தனை தான். அந்த மக்களை தனது எதிரிகளாக நினைக்கிறாங்க. அந்நியர்கள்னால் யாருன்னா, அந்நியர்கள்னால் தன்னை எதிராக அந்த மக்களை வந்து தாங்கள் எங்கே வாழ்கிறோமோ அந்த மக்களை எதிரியாக நினைக்கிறது. அவர்களுக்கு எதிராக சிந்திப்பது. அதுதான் வந்து அந்நியர்கள். அதனால் திராவிடர் என்ற சிந்தனையே பாருங்கள், அது ஒரு அந்நிய சிந்தனை, எதிரான சிந்தனை, தமிழர்களுக்கு எதிரான சிந்தனை. அது வந்து ஒரு மாய சிந்தனை, நம்ம ஏமாற்று. அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான். திராவிடர் என்கிற நம்பிக்கை மூட நம்பிக்கை தான். யாருமே தன்னை திராவிடர் என்று நினைப்பதில்லை. தன்னை தமிழர் என்று நினைப்பார்கள். கர்நாடகர்கள் என்று நினைப்பார்கள். கேரளாக்காரங்கன்னு நினைப்பாங்க. நம்மளை வந்து மலையாளின்னு நினைப்பாங்க. அவங்க என்ன மொழி பேசுகிறாங்களோ அதை வச்சு அதுதான் அவங்களுடைய அடையாளமே தவிர, திராவிடர் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன மொழி இருக்குது? திராவிடர் என்றால் அது பல மொழியை சேர்ந்தது. அப்படின்னா இந்தியாவும் ஒன்று தானே. இந்தியாங்கிறதுக்கும் பல மொழி இருக்குது. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது. அப்படின்னா இப்போ இந்தியாங்கிறது ஒரு இனமா? அதை மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இந்தியாங்கிறது ஒரு இனம் கிடையாது. அங்கே பல மாநிலங்கள். ஒரு மொழிங்கிறது ஒரு இனம்னு சொன்னாலே அது மனித இனம்தான். அதனால் வந்து இனம்னு சொல்கிறதே தப்பு, தவறான புரிதல். தமிழ் இனம், திராவிட இனம் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. இனம்னா அது மனித இனம்தான். அப்போ மொழிங்கிறது வந்து இன அடையாளம் கிடையாது, ஒரு இனத்தின் அடையாளம் கிடையாது. மொழி என்பது மக்களின் அடையாளம். ஒரு பகுதி சார்ந்த மக்கள் பேசுகிற மொழிங்கிறது ஒரு அடையாளம் தான். அது என்ன அடையாளம்னா ஒரு இனத்தின் அடையாளம் கிடையாது. அப்படி இப்போ இனம் என்றால் அது மனித இனம்தான். இன்னும் சொல்ல போனால் மனித இனம்னு கூட சொல்லக்கூடாது. நம்முடைய இனத்தின் பெயர் என்னது? ஹோமோசேப்பியன்ஸ். குரங்கு தான் நமது இனம். குரங்குலேயும் ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற வகை இருக்கிறது. அதுதான் நமது இனத்தின் பெயர். இப்போ சிங்கம்னா சிங்கம் என்கிற இனத்தின் பெயர். மாமிச உண்ணியில் நிறைய இருக்குது. சிங்கம், சிறுத்தை, புலி, கரடி எல்லாமே இருக்குது. சிறுத்தை என்ன? அது ஒரு இனத்தின் பெயர். அப்போ நாம் யாருன்னா, நம்முடைய இனம் என்றால் என்ன என்றால் குரங்கு. அதில் ஒரு உட்பிரிவு இருக்குது, ஹோமோசேப்பியன்ஸ். அதுதான் நம்மளுடைய இனத்தின் பெயர். அப்போ மனிதம் என்பது என்னவென்றால் நம்ம வாழுகிற முறை. இப்போது கழுகு என்பது இனத்தின் பெயர். பறவை என்பது அது வாழுகிற முறையின் பெயர். அது பறக்கும், அதனால தான் அது பறவை. ஆனால் அதோட பேர் கழுகு, அது இனத்தின் பெயர். கழுகு என்பது இனத்தின் பெயர். ஆடு என்பது ஒரு தாவர உண்ணி, அது ஒரு விலங்கு. ஆடு என்பது ஒரு இனம். அது விலங்கு என்பது அது வாழுகின்ற முறை. விலங்கு, பறவை, மிருகம், அதுபோல் மனிதம் என்பது வந்து வாழுகின்ற முறையை குறிப்பது, இனத்தை குறிப்பதாக. அதனால் தமிழ் இனம், கன்னட இனம், கேரள இனம், திராவிட இனம், ஆரிய இனம் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. முதல்ல வந்து நம்ம ஒரு வார்த்தையை வந்து கரெக்டாக பேசணும். அதாவது நியாயமாக, சரியாக, நேர்மையாக பயன்படுத்தணும் வார்த்தையை. நம்ம சௌகரியத்துக்காக சுருக்கிக்க கூடாது.
இல்லைங்க வேண்டாம், எது சும்மா அப்படி. அதனால் என்ன ஆகிட போகுது? அதனால் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலையே நடக்குது பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இங்கே நடக்குது. திராவிட இனம்னு சொல்கிறது, ஆரிய இனம், ஆரியர்கள்னால் ஒரு அடையாளம் அப்படி, அவங்க மொழி அதை அடிப்படையாக அவங்க பேசுகிற மொழியே ஆரியன். இப்போ திராவிடன்னா என்ன? இப்போ வந்து ஆரிய மொழின்னு சொல்கிறத விட அவங்க அவங்க பேசுகிற மொழி சமஸ்கிருதம் அப்படின்னா, அப்போ அவங்கள வந்து சமஸ்கிருதம் அதுதான் அப்படி தான். தமிழ் பேசுகிறவங்கள தமிழர்னு சொல்கிறோம், கன்னட மொழி பேசுகிறவங்கள கன்னடர்னு சொல்கிறோம். அது மாதிரி சமஸ்கிருதம் பேசுகிறவங்க நம்ம சமஸ்கிருதர்னு சொல்லணும், ஏன் ஆரியன்னு சொல்கிறாங்க? அப்போ அதுவும் தப்பு தான். இப்போ திராவிடர் அப்படின்னா திராவிடர்னா அவங்க பேசுகிற மொழி பேர் திராவிட மொழியா? திராவிட மொழின்னு அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்போது இங்கே தமிழ் பேசுனா நீ தமிழர், அவ்வளோதான். நீ கன்னட மொழி பேசுனா நீ கன்னடர், அதுதான். அப்போது ஆரியர்னா யார்? ஆரிய மொழியா? அவங்க பேசுகிற மொழி ஒன்று சமஸ்கிருத ஆரிய மொழின்னு பேர் மாற்றிக்கோங்க, ஆரிய மொழி அப்படின்னு பேர் மாற்றிக்கோங்க. அப்போ ஆரிய மொழி அவர்கள் பேசுகிற மொழியின் பேர், அதாவது அவங்க வழக்கமாக பேச்சு வழக்கில் மக்கள் அந்த வாழ்க்கை மொழியாக சமஸ்கிருதத்தை பயன்படுத்தவில்லை, வெறும் சடங்குகள் செய்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் கூட அவங்க என்ன தாய்மொழியை பேசுகிறாங்களோ அதுதான் அவங்களுடைய தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ் பேசுகிற பார்ப்பனர்களை நம்ம தமிழர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய அடையாளமாக சமஸ்கிருதத்தை தான் முன்னிறுத்துகிறாங்க, மொழியை தான் முன்னிறுத்துகிறாங்க. அவங்க பேசுகிற மொழி என்ன? சமஸ்கிருதம் தான். நாங்கள் அதை அதாவது பேச்சு வழக்கில் பயன்படுத்தவில்லை என்றால் கூட தனது அடையாளமாக சமஸ்கிருதத்தை தான் அவங்க வந்து முன்னிறுத்துகிறாங்க. அதனால் வந்து ஒரு மொழி தான் உங்களுடைய அடையாளம். மொழியை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து தமிழ் மொழி பேசுகிறோமா அப்படின்னா நாம் வந்து தமிழர். மலையாளி அவங்க மலையாளம் பேசுகிறாங்க, அப்போ அவங்க மலையாளி. அப்போ திராவிடம் என்பதற்கு என்ன அடையாளம்? திராவிட மொழின்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ திராவிடம் என்பதே ஒரு மாயை தான். அப்போ ஆரியர் என்பதற்கு என்ன அடையாளம்? ஆரிய மொழின்னு எதாவது இருக்கா? ஆரிய மொழின்னு எதுவுமே இல்லை. அவங்க பேசுகிற மொழி எது? அதுதான் அவங்க அடையாளமாக இருக்க வேண்டும். அப்போ சமஸ்கிருதத்தை அவங்க அடையாளமாக எடுத்துக்கிறாங்க. அடையாளம்னா அதை எப்படி மக்கள் பேசுகிறாங்களா, வாங்க போங்க உட்காருங்க அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறது இல்லை. வெறுமனே இந்த மந்திரம் ஓதுறதுக்கும் சடங்குகள் செய்கிறதுக்கு தான் இந்த சமஸ்கிருதத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது சரியான அடையாளமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு அப்போது பிராமணர்கள் வந்து தங்களை சமஸ்கிருத மொழி தான் தங்களுடைய அடையாளம்னு சொன்னால் கூட அது ஒரு சரியான அடையாளமே இல்லை, ஒரு மாதிரி வினோதமான அடையாளமாக இருக்குது. வினோதமான அடையாளமாகத்தான் அது இருக்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு தமிழ் மொழி பேசுகிறது போல் அது மக்கள் மொழியாக அது இல்லை, மக்கள் பேசுகிற ஒரு மொழியாக சமஸ்கிருதம் இல்லை. அப்படிங்கும்போது அது வந்து அவர்களுடைய அடையாளமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது. அப்படின்னா பிராமணர்களுக்கு எது அடையாளம்? தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழர்களாக தான் இருக்கணும், தமிழ் பிராமணர்கள் அப்படின்னு தான் அவங்கள வந்து நம்ம சொல்லணும். தமிழ் தான் அவர்களுடைய அடையாளமாக இருக்கணும். ஆனால் அவங்க இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் வந்து தமிழர் விரோத மனப்பான்மையோடு வாழ்கிறார்கள். அப்போ நம்ம அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் கட்டாயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவங்ககிட்ட நம்ம வந்து எச்சரிக்கணும். தமிழர் விரோத மனப்பான்மையோடு இருக்காங்களா, உடனே அவங்களுக்கு நம்ம வந்து அவர்களை வந்து கட்டம் கட்டி முத்திரை குத்தி ஒதுக்கி வைக்க பார்க்கணும். நீ வந்து தமிழ் மொழியை எதிராக நினைக்கிற, தமிழ் மொழியை நீச மொழின்னு பேசுகிற, தமிழை விரோதமாக நினைக்கிற, தமிழர் விரோத மனப்பான்மையோட இந்த தமிழ் மண்ணில் வாழ்கிறாய் அப்படின்னா உனக்கு வந்து நீ தேர்தலில் போட்டியிடக்கூடாது, குடியுரிமை அது மாதிரி நிறைய விதிமுறைகளை உருவாக்கணும். யாராவது தமிழுக்கு எதிராக பேசினா அதை நம்ம சகஜமாக அதை வந்து பேச்சுரிமையாக கருதக்கூடாது. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி அது அவர்களுடைய பேச்சுரிமையாக நம்ம கருதக்கூடாது. அதை வந்து சகஜமாக கடந்து செல்லக்கூடாது, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அது ரொம்ப பெரிய குற்றமாக கருத வேண்டும். நீ இங்கே இருக்கிற தமிழர்கள் ஒரு கர்நாடகா போயிட்டு கன்னட மொழிக்கு எதிராக பேசினாலும் அதை ஒரு குற்றமாக கருதி அவரை சிறையில் அடைக்க வேண்டும். அந்தந்த மாநில மொழிக்கு அந்த மாநில மக்கள் பற்றுடையவர்களாக விசுவாசமாக இருக்கணும், எதிராக சிந்திக்கக்கூடாது. வீட்டில் ஒரு மொழி பேசினாலே அவங்கள பிடிச்சி சிறையில் போடணும். வீட்டில் ஒரு மொழி, வெளியில் ஒரு மொழி, அந்த மாதிரி பேசுகிற அனைவரையுமே அவர்கள் குற்றவாளிகளாக கருத வேண்டும். அந்த மாதிரி உருது மொழி வீட்டில் பேசிட்டு வெளியில் வந்து தமிழ் மொழி பேசுகிறாங்களா, அவங்களுக்கு தங்களை தமிழர்களாக நினைப்பதில்லை, அவங்க தங்களை அரேபியராக நினைக்கிறார்கள். அப்போ அதுவும் ஒரு குற்றம்தான். அதனால் நீங்கள் வாழ்கிற மண்ணிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இப்போ தமிழர்களுக்கு தமிழ் மொழி தான் அடையாளம்.
அப்படி தான் இருக்கணும். நீ தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் உனக்கு தமிழ் மொழி தான் அடையாளமாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு அடையாளமும் வெளியில் ஒரு அடையாளத்தையும் வைக்கக்கூடாது. அந்நியராக வாழக்கூடாது. தமிழை விரோதமாக பேசக்கூடாது. தமிழுக்கு எதிராக பேசக்கூடாது. தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு தமிழுக்கு எதிராக பேசுவது மிகப்பெரிய குற்றம். அதெல்லாம் ஒரு பேச்சுரிமையாகவே கருதக்கூடாது. அப்படி இருக்கும்போது திராவிடம் என்கிற அந்த சொல்லே தமிழர் விரோத சொல்லுதான். அந்த சொல்லே பயன்படுத்தக்கூடாது. அதுவே பெரிய குற்றம். திராவிடம் என்பது மக்களை ஏமாற்றுகிற ஒரு சொல்லு தான். அதில் நமக்கு எந்த விஷயம், ஏன்னா திராவிடம்னா என்ன, அது ஒரு இனம் என்றால் இனம்னே சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஒரு பகுதி மக்கள் பேசுகிற ஒரு மொழி. அதனால் ஒரு இனத்தின் அடையாளம் தான் மொழி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பகுதி சார்ந்த மக்கள் பேசுகிற மக்களின் அடையாளம், ஒரு பகுதியை சார்ந்து வாழ்கிற மக்களின் அடையாளம் தான் மொழியை தவிர ஒரு இனத்தின் அடையாளம் கிடையாது. ஒரு இனத்தின் அடையாளம் கிடையாது. ஏன்னா இனம் என்றால் அது மனிதம் மட்டும்தான். மனிதம் என்பது தான் இனம், வேறு எதுவுமே இனம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது மனுஷங்கன்னா பல மொழி பேசுவாங்க. அவங்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மொழி பேசுவாங்க. அதனால் மொழி என்பது நிறைய மொழிகள் இருக்குது. மனுஷங்க நிறைய மொழிகள் பேசுகிறாங்க. மனிதம் என்பதே இனம் கிடையாது. இனம்னா என்னது? குரங்கு தான். குரங்கு, அதுலேயும் ஹோமோசேப்பியன்ஸ், அதுதான் இனம். மனிதம் என்பது நாம் வாழ்கின்ற முறை. பறவை, விலங்கு, மிருகம், மீன்னா கடலில் வாழும், பறவைன்னா பறக்கும், விலங்குன்னா தாவர உண்ணிகள், மிருகம்னா மாமிச உண்ணிகள். அதுமாதிரி மனிதம் என்றால் மனுஷங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அதை அடிப்படையாக கொண்டது தான் மனிதம் என்கிற சொல். அதனால் நம்முடைய இனம் என்பது குரங்கு. அந்த மாதிரி தெளிவாக பேசணும். தெளிவாக பேசி குழப்பம் இல்லாமல், அப்போ தான் நிறைய குழப்பங்கள் இல்லாமல் வாழ முடியும். நிறைய பெரிய பெரிய குழப்பம் வந்துடும். சில வார்த்தைகளில் நம்ம சோம்பேறித்தனமாக தவறுதலாக உச்சரிச்சுக்கிட்டு அதை அது மாதிரி இப்போ நம்முடைய இனம் குரங்கு அப்படின்னு அதுதான் சரி அப்படின்னா அதுக்கு எதிராக யார் பேசினாலும் அதை ஒரு குற்றமாக பார்க்கணும். குற்றமாக பார்த்து அதை கண்டிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சரி ஏதோ தெரியாமல் பேசிட்டார் அப்படின்னா அவரை மாதிரி எல்லோரும் தெரியாமல் பேசுவாங்க. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் தமிழர்கள், ஆனால் நம்மளை திராவிடர்னு முத்திரை குத்த பார்க்குறாங்க பாருங்க. திராவிடர்னு முத்திரை குத்த பார்க்குறாங்க. அது மாதிரி பார்த்தா இப்போ பிராமணர்கள்லாம் தன்னை இவ்வளோ காலம் வாழ்ந்து தமிழர்களாக வாழ்ந்துருக்கணும். ஆனால் அவர்கள் தங்களை ஆரியர்கள்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு மொழியை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆரியர்கள்னால் சமஸ்கிருதமே அவங்களுக்கு தெரியலைன்னா அந்த மொழியை நம்ம ஏற்கனவே தடை பண்ணியிருக்கணும். ஏன்னா அது தேவையில்லாத ஒரு மொழி தான். அதுக்குன்னு ஒரு பகுதி இல்லை. ஏன்னா நீ தமிழ் மண்ணில் இருக்கன்னா வீட்டில் ஒரு மொழி, வெளியில் ஒரு மொழி பேசக்கூடாது. தமிழ் மொழியில் தான் நீ பேசணும். தாய்மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும். அப்படி வேறு மொழிகளில் கல்வி கற்கக்கூடாது அப்படின்னு நிறைய நடைமுறைகள் இருக்குது. அப்போ இன்னொரு மொழிக்கு 2 மொழிலாம் ஒரு பகுதியில் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது நீ சமஸ்கிருதத்தை அனுமதிச்சதே தப்பு. சமஸ்கிருதத்தை இந்தியா முழுதும் அனுமதித்து வச்சுருக்காங்க. சமஸ்கிருதம் தான் அவங்களுடைய அடையாளம். சமஸ்கிருதம்னு ஒன்று இல்லைன்னா அவர்கள் தமிழர்களாக ஆகிவிடுவார்கள். அதே பிராமணர்கள் கர்நாடகாவில் இருந்தால் அவங்க கன்னடர்களாக தான் இருப்பாங்க. எங்கே போனாலும் அவர்கள் தன்னை பார்ப்பனர்களாகவே உணர்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த சமஸ்கிருத மொழி தான். அப்போ எங்கே போனாலும் தன்னை அந்நியராகவே அவங்க உணர்ந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் தமிழ்நாட்டில் தன்னை அந்நியராக உணர்கிறார்கள். அதனால தான் தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக பேசுகிறார்கள். கர்நாடகாவில் இருக்கிற பார்ப்பனர்கள் அவர்கள் கர்நாடக அந்த மண்ணிற்கு எதிரானவர்களாக தன்னை உணர்கிறார்கள். கன்னட மொழிக்கு எதிரானவர்களாக தன்னை உணர்கிறார்கள். காரணம் என்னென்னா, எங்கே போனாலும் அவங்க அந்த சமஸ்கிருதத்தை வச்சுருக்காங்க. சமஸ்கிருதம் தான் தனது மொழி. அப்படி அந்த நினப்பு தான் அவர்களை அந்நியர்களாகவே வாழ செய்கிறது. அதனால் சமஸ்கிருதத்தை தடை பண்ணி அவர்களை அது அவங்க தெரியாமல் அறியாமையில் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. தனக்கே எதிராக. அது அவர்களுக்கும் நல்லது கிடையாது, மற்றவங்களுக்கும் நல்லது கிடையாது, அவர்களுக்கும் நல்லது கிடையாது. இப்போது சமூக விரோதியோட செயல்பாடு என்பது ஒருத்தர் திருடுறாரு, ஏமாத்துறாரு, மக்களை ஏமாத்துறாருன்னு வைங்க. அது அவங்களுக்கும் அந்த ஏமாத்துறவங்களுக்கும் நல்லது கிடையாது, அந்த மக்களுக்கும் நல்லது கிடையாது. அதனால் ஏமாத்துறவங்களையும் நம்ம திருத்தணும், அவர்களால் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ இந்த பிராமணர்களை நம்ம அவர்களை திருத்துவதற்காக தான் நம்ம வழி செய்கிறோம். அந்த சமஸ்கிருதத்தை தடை செய்து பேசுவதற்கு பயன்படாத அந்த மொழியை தடை செய்து அவர்கள் தமிழ்நாட்டில் வாழும் பொழுது தங்களை தமிழர்களாக உணர வேண்டும்.
கர்நாடகத்தில் வாழும்போது தன்னுடைய கன்னடர்களாக உணர வேண்டும். கேரளாவில் வாழும்போது தங்களை கேரள மக்களாக உணர வேண்டும். அதன் மூலம் அவர்களை வந்து ஒரு நல்ல மாதிரியான சிந்தனையை அந்த மக்களுக்கு எதிரானவர்களாக இல்லாமல் அந்த மக்களோடு மக்களாக கலக்க செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு நல்ல செயல், நல்ல பணி தான். அவர்களுக்கு நாம் நல்லது தான் செய்கிறோம். ஒரு சிகிச்சை செஞ்சால் வலிக்க தான் செய்யும் ஆரம்பத்தில், அப்புறம் சிகிச்சை முடிஞ்ச பிறகு நல்லாயிடும். அது மாதிரி தான். அது மாதிரி அவங்க வந்து தன்னை எப்போவுமே அந்நியராக நினச்சிக்கிட்டனால தான் பெரும்பாலான மக்கள் விவசாயம் செஞ்சாங்க. இவங்களோட சேர்ந்து நான் ஏன் விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயமே அவங்க செய்யலை. காரணம் என்னென்னா, இந்த மக்களோடு மக்களாக நாம் கலந்து விடக்கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் அந்த சமஸ்கிருத மொழியை அவங்க பாதுகாத்துகிட்டே வராங்க. நாங்கள் தனக்குன்னு ஒரு அடையாளம், தன்னை இந்த மக்களோடு கலக்க செய்யாமல் இருப்பதற்கு அந்த மொழி அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மொழியவே நம்ம என்ன பண்ணணும், தடை பண்ணியிருக்கணும். ஒரு மாநிலத்தில் இருந்தால் அந்த மொழியை தவிர நீ வேறு எந்த மொழியும் பேசக்கூடாது. ஒரு நாட்டில் இருந்தால் அந்த மொழியை தான் நீ பேசணும், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. சமஸ்கிருதம் மட்டும் கிடையாது. சமஸ்கிருதத்தை தடை செய்யணுன்னா நீ எங்கே தடை செய்யணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிற மொழிகளை பேசுவதற்கு தடை செய்யணும். வீட்டில் ஒரு மொழி வெளியில் ஒரு மொழி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் உருது மொழியை நீ வீட்டில் சரியாக பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் நீ இந்தியிலேருந்து நீ வட மாநிலத்துலேருந்து இங்கே வந்து பிழைக்க வந்தாலும் சரி, இங்கே வந்த பிறகு நீ தமிழில் ஒரு வருஷத்தில் நீ தமிழை கற்றுக்கணும். ஒரு வருஷத்தில் தமிழில் பேச ஆரம்பிச்சிடணும். வேறு மொழியை நீ பேசக்கூடாது. வீட்லேயும் பேசக்கூடாது, வெளியிலையும் பேசக்கூடாது. அப்படி உன்னால் பேச முடியலையா நீ இங்கே இருக்கவே கூடாது. அப்போ சமஸ்கிருதத்தை தடை செய்யணுன்னா நான் இந்தியா முழுக்கும் தடை செய்யணும் அப்படி தமிழ்நாட்டில் வேறு மொழியை தடை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழை தவிர வேறு மொழியில் பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும். அந்த வகையில் அதில் வந்து சமஸ்கிருதம் வரும், உருது வரும், தெலுங்கு வரும், கன்னடம் வரும், மலையாளம் வரும், எல்லா மொழியும் அதில் வந்துடும். தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு அவர்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு எதிரான சிந்தனையோடு தமிழ் மண்ணில் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் நீ ஒரு மொழியை தான் பேசணும். தமிழ் மொழியை மட்டும்தான் பேசணும். வீட்டில் ஒரு மொழி, வீட்டில் வந்து நீ வீட்டில் ஒரு மொழியை பேசுகிறது, வெளியில் வந்து இன்னொரு மொழியை பேசுகிறது. அப்போ அந்த சிந்தனைங்கிறது தமிழர் விரோத மனப்பான்மையை தான் உருவாக்கும். தமிழர்களுக்கு எதிரான சிந்தனையை தான் உன்னை நீ எப்போவுமே வந்து தமிழராக உணராமல் அந்நியராகவே உணர்ந்துக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரியாகவே இங்கே வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரியாகவே வாழ்கிறது, தமிழர்களை எதிரியாகவே பார்ப்பது, அதுதான் இந்த சிந்தனையை உருவாக்கும். அதனால் இந்த மண்ணில் நீ வாழ்கிறாய், யார் வேணாலும் இங்கே வரலாம். ஆனால் நீ இங்கே இருக்கும்போது தமிழராக இருக்க வேண்டும். தமிழர்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடாது. அதுக்கு இங்கே ஒரு கட்டுப்பாடு என்னென்னா, முழுக்க நீ வீட்லேயும் வெளியிலையும் தமிழ்லே பேசணும், தமிழ்லே கல்வி பயில வேண்டும். தொழில் செய்யும்போதும் தமிழ் தான் அங்கே இருக்கணும். தூய தமிழில் தொழில் செய்ய வேண்டும். பேச்சு வழக்குலேயும் தூய தமிழில் பேசணும். அப்படி இருந்தால் தான் இந்த மக்கள் இந்த மண்ணிற்கு விசுவாசமாக இருப்பார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழை தவிர பிற மொழிகளுக்கு தடை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது அதில் வந்து எல்லா மொழியும் வந்துடும். ஆந்திராவில் ஆந்திர மொழிக்கு மட்டும்தான், அந்த தெலுங்கு மொழிக்கு மட்டும்தான் அனுமதி, மற்ற மொழிக்கு தடை. அதில் வந்து உருது வந்துடும், சமஸ்கிருதம் வந்துடும், எல்லாமே வந்துடும். அது மாதிரி எல்லா மாநிலத்திலையும் சரி அவங்க தாய்மொழிக்கு தான் அனுமதி, மற்ற மொழிக்கு தடை வைத்து விட வேண்டும். அப்படி பார்த்தா இப்போ தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழிக்கு தடை, ஆனால் தெலுங்கு மொழி ஆந்திராவில் இருக்கும். தமிழ்நாட்டில் கன்னட மொழிக்கு தடை, ஆனால் கன்னட மொழி கர்நாடகாவில் இருக்கும். தமிழ்நாட்டில் உருது பேசுவதற்கு தடை, ஆனால் உருது எங்கே இருக்கும், அரேபியாவில் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நீ சமஸ்கிருதத்துக்கு தடை வைத்து விட்டால் அதை அது மாதிரி கர்நாடகாவிலையும் சமஸ்கிருதத்துக்கு அந்நிய மொழி என்கிற அடிப்படையில் அதுக்கு தடை வச்சுருங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அவங்க தாய்மொழிக்கு மட்டும் அனுமதி, மற்ற மொழிக்கு தடை. அப்போ இந்த சமஸ்கிருதத்துக்கு எங்கே தான் பேசுவதற்கு அனுமதினா எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு நாடே கிடையாது, அதுக்குன்னு ஒரு பகுதியே கிடையாது. அப்போ வந்து ஏன்னா அப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் அந்த பகுதிக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியை மட்டும் தான் பேசணும். அப்போ தான் அவங்க அந்த மண்ணுக்கு விரோதமாக யோசிக்க மாட்டாங்க. இப்போ திராவிடர் அப்படிங்கிற அந்த சொல் ஏன் இங்கே ரொம்ப பெருசாக முதன்மைப்படுத்தப்பட்டது? ஒன்றுமே இல்லாத ஒரு சொல்லை வந்து இங்கே ஏன் தூக்கி பிடிச்சாங்கன்னா, அதை உருவாக்குனது யார், அந்த ஒரு ஒற்றை சொல்லை உருவாக்குனது யார் அப்படின்னா, அது முன்னாடி வரலாறில் இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். அதை வந்து இன்றைக்கும் வந்து நம்ம திராவிடர்லாம் யாரும் உணரவே முடியாது. தமிழர்னு தான் நம்ம உணர்வோம்.
ஆனால் அப்போ திராவிடருங்கிற அந்த உணர்ச்சியை இங்கே யார் உருவாக்குற? ஒன்றுமே இல்லாத ஒரு உணர்ச்சியை இங்கே, அதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு மாய உணர்ச்சி அது. அதை இங்கே யார் உருவாக்குனது அப்படின்னா பெரியாருங்கிறவர் உருவாக்குனார். பெரியார் ஏன் அதை இங்கே கொண்டு வந்தார்? அவர் யார் அப்படின்னா பூர்வீகமாக அவர் தமிழ்நாடு கிடையாது, இப்போ வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். அதனால் அவர், ஏன்னா வீட்டில் ஒரு மொழி, அவங்க அப்பாலாம் வீட்டில் வேறு மொழி பேசியிருந்திருப்பாங்க, தாய்மொழியாக வேறு ஒரு மொழியை பேசியிருந்திருப்பாங்க. தமிழர் என்கிற மனப்பான்மையோடெல்லாம் அவங்க வளரலை, வேற்று மொழிக்காரர்கள். நாம் தமிழர் என்கிற எண்ணத்தோடே அவங்க வாழலை. ஒரு கர்நாடகாரங்கன்னு தான் நினைக்கிறாங்க. பெரியார் ஒரு கர்நாடகாரர், தன்னை கன்னடர் என்கிற மனப்பான்மையோடு அவர்கள் தமிழர்களாக வாழ்ந்தார். அப்போ என்ன நினைக்கிறார்? அவருக்கு தமிழர் கழகம், ஏன் திராவிடர் கழகம்னு சொல்கிறதுக்கு பதிலாக தமிழர் கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாமே. ஏன் ஒன்றா அவருக்கு தமிழர் என்கிற உணர்ச்சி இல்லை, அதனால் அவர் திராவிடர் என்கிற எண்ணம் அவருக்கு. திராவிடர்னால் அவருக்கு ஒருவேளை ஒரு பேராசை கூட இருந்திருக்கலாம். தமிழர் என்கிற இதோடு நம்ம சுருங்கி விடக்கூடாது, நம்முடைய சிந்தனை இந்தியா முழுக்கும் பரவணும் அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு? திராவிடர் என்கிற ஒரு பேரை கையில் எடுக்கிறார். தமிழர் கழகம்னு வச்சா இது தமிழ்நாட்டோடு நாம் சுருங்கிடுவோம், நம்ம சிந்தனை என்பது தமிழ்நாட்டோடு முடங்கிவிடும், நம்முடைய சிந்தனை என்பது அது உலகம் முழுவதுக்கும் பொதுவானதாக தான் இருக்கிறது, அல்லது இந்தியா முழுவதுக்கும், இந்தியாவில் தான் பிராமணர்கள் அவருக்கு எதிரான செயல்பாட்டில் நாம் ஈடுபடுவதால் இந்தியா முழுக்கும் நம்முடைய சிந்தனை போய் சேர வேண்டும். தமிழர் கழகம் என்று வைத்துவிட்டால் அது தமிழர்களுக்கான சிந்தனையாகவும் தமிழர்களுக்கான செயல்பாடாகவும் சுருங்கிவிடும். ஆதலால் என்ன பண்ணும்? திராவிடர் என்கிற சொல்லை கையில் எடுத்தால் இந்தியா முழுவதுக்கும் அது நம்முடைய சிந்தனை இந்தியா முழுவதுக்குமாக இருக்கும் என்று அவர் நினைத்து அது திராவிடர் கழகம் என்று ஒரு புதிய சொல்லை கண்டுபிடித்து, புதிய சொல்லல் அது வழக்கத்தில் வரலாற்று ஆவணங்களில் இருக்கிற ஒரு சொல்லாக இருந்திருக்கலாம், அந்த சொல்லை எடுத்து அது உயிர் கொடுக்குறார். அது திராவிடர் என்கிற சொல் ஒரு மாயச்சொல், அதுக்கு உயிர் கொடுத்து திராவிடர் கழகம்னு உருவாக்குறார். அடிப்படையில் அவர் ஒரு தூய தமிழராக இருந்திருந்தால், பூர்வீகம் அவருக்கு தமிழாக இருந்திருந்தால் அந்த திராவிடர் என்கிற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார். அவர் தன்னை தமிழராக உணரவில்லை என்கிற காரணம்தான் அவர் திராவிடர் என்கிற சொல்லை அவர் வைக்கிறதுக்கு காரணம். திராவிடர் என்கிற சொல்லை வைக்கிறார். தமிழ் மொழியில் தான் அவர் பேசுகிறார், தமிழ் மக்களிடம்தான் அவர் வேலை செய்கிறார், பணி செய்கிறார், சேவை செய்கிறார், தமிழ் மக்களிடம்தான் தனது சேவையை தொடர்கிறார். ஆனால் தமிழர் கழகம்னு வச்சுக்காமல் திராவிடர் கழகம்னு ஏன் வைக்கிறாருன்னா, அவருக்கு அந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த தமிழர் என்கிற உணர்வோடு அவர் வாழவில்லை. காரணம் என்னென்னா, அவருடைய பூர்வீகம் வீட்டில் ஒரு மொழியும் வெளியில் வந்தால் தமிழ் மொழியும் பேசுகிற ஒரு வழக்கத்தில் அவர் வாழ்ந்தவராக இருந்திருக்கலாம். அப்புறம் பிற்காலங்களில் அவர் வீட்டில் ஒரு மொழி வெளியில் ஒரு மொழி பேசாமல் முழுவதுமாக அது வளர்ந்த பிறகு, சின்ன வயசில் அவர் அப்படி தான் பேசியிருந்திருப்பார். அவங்க அப்பா அப்படி தான் பேசியிருப்பாங்க, அவங்க தாத்தா அப்படி தான் பேசியிருப்பாங்க, அவங்க ஒரு கூட்டமாக இருந்திருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் வீட்டில் ஒரு மொழி வெளியில் ஒரு மொழி, அது அந்த மாதிரி வீட்டில் ஒருவேளை கன்னடம் பேசியிருக்கலாம், வெளியில் தமிழ் மொழி, இந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு எப்போவுமே தன்னை தமிழர் என்கிற அந்த உணர்வு இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த உணர்வு இல்லாததால் தான் தன்னை கன்னடர் என்று உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்வது. தமிழர் என்று ஒப்புக்கொள்ளாமலே தன்னை கன்னடர் என உணர்ந்து கொண்டு தனது தாய்மொழி கன்னடம், பூர்வீகம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் அவங்க அதை தமிழர் கழகம்னு வைக்காமல் திராவிடர் கழகம் என்கிற சொல் அவர் வைப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் அதில் அவர் உண்மையாக இருக்கிறார், பொய் சொல்லாமல் உண்மையாக இருக்கிறார். தனக்கு தமிழர் என்கிற உணர்வு தனக்கு இல்லை என்று சொல்வதில் அவர் உண்மையாக இருக்கிறார். அதனால் என்றைக்குமே பூர்வீகம் என்னவாக இருக்குது, அவங்க வீட்டில் என்ன மொழி பேசுகிறாங்க என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய தமிழ் பற்று உண்மையானதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வெளியிலேருந்து வருவாங்க, கன்னடத்துலேருந்து வருவாங்க, வீட்டில் கன்னட மொழி பேசுவாங்க, வெளியில் தமிழ் மொழி பேசுவாங்க, தமிழ் என உயிருக்கு நேரும்பாங்க. வீட்டில் தெலுங்கு ஆந்திராவிலேருந்து வருவாங்க, வீட்டில் தெலுங்கு மொழி, வெளியில் தமிழ் மொழி பேசுவாங்க, தமிழ் என் உயிருக்கு நேரும்பாங்க. பிள்ளைய கூப்பிட்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி கூட்டம்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு ட்ராமா கோஷ்டிலாம் இங்கே நிறைய இருக்குது. அப்போ அவர்களிடம் ஆட்சி ஒப்படைக்கும் போது என்ன செய்கிறாங்கனாக்கா, அவங்க தமிழை வளர்ப்பதற்கு உதவி செய்ய மாட்டாங்க. தமிழை வளர்த்தா தான் தமிழ் மக்கள் உண்மையாக தமிழ் மக்களின் வளர்ச்சிக்கு அது உதவும். தமிழை வளர்க்க வேண்டும், அதுதான் தமிழ் மக்களின் வளர்ச்சிக்கு உண்மையாக உதவும். இன்றைக்கி பார்த்தா ஆங்கில வழி பள்ளி, இந்தியை திணிக்கிறாங்க.
அந்த இந்தியை திணிக்கிறது. யாருன்னா அந்த தமிழ் பற்று இல்லாதவர்கள் தான் இந்திக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்திக்கும் ஆங்கிலத்துக்கு அனுமதி. கடைசியில் பார்த்தோன்னா இங்கே வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது, படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த பசங்களுக்கு தமிழ் மொழியில் கல்வி கற்பது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. படிப்பில் மண்ணள்ளி போட்ட மாதிரி தான், அவங்க கனவுகளில் மண்ணள்ளி போட்ட மாதிரி தான். எதிர்காலத்தில் மண்ணள்ளி போட்ட மாதிரி அவருடைய வாழ்க்கை இப்படி மாறிப்போச்சு. காரணம், இந்த மாதிரி பொறுப்பற்றவர்கள், அந்த மாதிரி தமிழ் பற்று இல்லாதவர்களிடம் ஆட்சி பொறுப்பு போகும்போது அவங்க எல்லாருமே ட்ராமா கோஷ்டி தான். அவங்க வெறும் நடிகர்கள், தமிழர்கள் என்று நடிப்பவர்கள், மறைப்பவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பு கொடுக்கும்போது அவங்க தமிழ் பற்றுக்கு சாதகமாக எதையுமே செய்யாமல் அந்நிய மொழிகளுக்கு இங்கே வரவேற்பு கொடுத்து இந்த மாதிரி ஒரு கல்வியில் வாழ்க்கை முறையை தொழில் செய்கிற முறை எல்லாத்தையும் சிரமமாக்கிட்டாங்க. இங்கே படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. கல்வியில் நிறைய பேர் கல்வியில் படிக்க முடியாமல் இடைநிற்றல், இதெல்லாம் நிறைய பேர் இங்கெல்லாம் படிக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. படிப்பே ரொம்ப மோசமாகி போச்சு. காரணம் இந்த அந்நிய மொழி ஆதிக்கம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த தமிழ் பற்று இல்லாதவர்கள், வேற்று மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பற்றுடைய, தங்களுக்கு தமிழ் பற்று அதிகம் என்று சொல்லி நடிக்கின்ற ட்ராமா கோஷ்டி. அவங்ககிட்ட போய் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கும்போது இந்த மாதிரி ஆகுது. அதனால் அவர்களுக்கு எதிராக ஒரு சிலர் புறப்படுகிறார்கள், கட்சி ரீதியாக இயக்கம் நடத்துகிறார்கள் அவர்களுக்கு எதிராக. அது பயன் தருமா என்று பார்க்கலாம். ஒரு காலங்களில் இங்கு இந்தியா முழுக்க வாழ்கின்ற மக்கள் திராவிடர் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக பேசுகிற மொழி திராவிட மொழி தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு மக்கள் பேசுகிற மொழியை வச்சு தான் அந்த மக்கள் யாருன்னு அடையாளப்படுத்துகிறாங்க. உலகம் முழுக்க ஜெர்மனின்னா அவர்கள் பேசுகிற மொழி ஜெர்மன் மொழி, ஜப்பான் மொழினா ஜப்பானீஸ் மொழி, அந்த மாதிரி ஜப்பான் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சீன மொழி, எல்லாம் மொழியை அடிப்படையாக வச்சு தான் அந்த அந்த நாட்டையும் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்படின்னா கடந்த காலங்களில் திராவிடர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேசுகிற மொழி திராவிட மொழி என்று தான் நாம் குறிக்க வேண்டும். ஆனால் திராவிட மொழின்னு அப்படி எதுவுமே இல்லை. தமிழ் மொழி இருந்திருக்கு அப்படின்னா இப்போ தமிழ் மொழி இருந்திருக்குன்னா அப்போ தமிழ் மக்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இந்தியாவில் ஒரு காலத்தில் தமிழ் மொழி தான் இருந்திருக்கு, முழுவதும் தமிழ் மொழி தான் இருந்திருக்கு அப்படின்னா அப்போ தமிழ் மக்கள்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களை எப்படி திராவிடர்னு சொல்லியிருப்பாங்க? அவங்களை எப்படி திராவிடர்கள் என்று எப்படி அடையாளப்படுத்தியிருப்பார்கள்? அப்போ அதுவே ஒரு தவறான தகவலாகத்தான் இருக்கிறது என்று தோன்றுகிறது. இல்லை தமிழ் மொழிக்கு ஆதி காலத்தில் திராவிட மொழின்னு ஒரு பேர் இருந்ததா, அப்புறம்தான் காலத்தால் தமிழ் என்று பெயர் பெற்றதா, அப்படி எந்த வரலாறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் ஆதி காலத்தில் இப்போ திராவிடர் என்பதே சும்மா ஒரு கட்டுக்கதை தான் அப்படிங்கிறது உண்மை தெரிஞ்சு போய். ஏன்னா மொழியை வச்சு தான் அந்த மக்களை அடையாளப்படுத்துவாங்க, அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியும் அடையாளப்படுத்துவாங்க. அந்த வகையில் ஆதி காலங்களில் இந்தியா முழுவதும் தமிழ் மொழி தான் இருந்திருக்குங்கிற ஒரு வரலாறு இருந்திருக்கு அப்படின்னா இப்போ ஆதி காலம் முழுவதும் இந்தியா முழுவதும் ஆதி காலத்தில் இல்லை, ஒரு கடந்த காலங்கள், ரொம்ப ஆதி காலத்துக்கு போக வேண்டாம், ரொம்ப சமீபமாக கடந்த காலங்களில் போனாக்கா தமிழ் மொழி தான் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழர் என்று தான் அதை நாம் சொல்ல வேண்டும். திராவிடர் என்று சொல்வதை விட தமிழர் என்று சொல்வது தான் தமிழில். அப்போது கடந்த காலங்களில் இங்கே தமிழர்கள் தான் தமிழ் மொழி அதுதான் இந்தியா முழுக்க இருந்திருக்குன்னா தமிழர் என்று தான் சொல்லியிருப்பார்கள். தமிழர் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். தமிழ் மொழிக்கு தமிழ் மொழி என்கிற தமிழ் என்கிற பெயர் தான் கடந்த காலங்களில் ரொம்ப காலமே இருந்திருக்கு அப்படின்னா அப்போ ரொம்ப காலமாகவே இங்கே இந்தியா முழுக்க தமிழ் மொழி தான் பேசப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் தமிழர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திராவிடர் என்கிற சொல்லே ஒரு தப்பு தான். ஏன்னா ஒரு மொழியை வச்சு தான் அவங்க அந்த மொழியை பேசுகிற மக்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள். அதனால் தமிழ் மொழி தான் இந்தியா முழுக்க இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் என்கிற பெயருடன் தான் தமிழ் மொழி பேசப்பட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழியை பேசுகிற மக்களை தமிழர் என்று தான் சொல்லியிருப்பார்கள், திராவிடர் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்போ ஆரியர்கள் வருகைக்கு முன்பு இங்கிருந்த மக்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்வதே ஒரு பொய்யான ஒரு தகவலாகத்தான் இருக்கும்.